எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தீபாவளி கொண்டாட்டம் என்றால் அதன் அங்கங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருப்பது தீபாவளிக்கு வெளியாகக்கூடிய புதிய திரைப்படங்கள். தீபாவளி என்றால் பட்டாசு, இனிப்பு என்ற வரிசையில் அன்று வெளியாகக்கூடிய புதிய திரைப்படங்களும் முக்கிய இடங்களை பெறுகின்றன. அன்று வெளியாகக்கூடிய தங்களது விருப்ப நட்சத்திரங்களின் திரைப்படங்களை முதல் நாளிலேயே பார்க்க வேண்டும் என்பதையும் தீபாவளி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வைக்கக்கூடிய மக்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அப்படி தீபாவளிக்கு வெளியாகக்கூடிய திரைப்படங்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கிடைக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த தீபாவளியில் ரஜினி, கமல், அஜித், விஜய் உள்ளிட்ட உச்ச நட்சத்திரங்களின் திரைப்படங்கள் வெளியாகவில்லை என்பது அந்த நடிகர்களது நட்சத்திரங்களது ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் மற்ற படங்கள் வெளியாக இருப்பதும் கொண்டாடப்பட்டே வந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஆண்டுதோறும் வெளியாகக்கூடிய திரைப்படங்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய ஒரு நிலையில் தீபாவளி அன்று வெளியாகக்கூடிய திரைப்படங்களுக்கு அதே முக்கியத்துவம் இருக்கின்றனவா? அப்படி இருந்தால் அதற்கு என்ன காரணம்? ஏன் தீபாவளியை மையமாக வைத்து புது திரைப்படங்களை வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைக்கு நேர்பட பேசும் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் தயாரிப்பாளரும் பாஃப்டா நிர்வாகியுமான திரு தனஞ்சயன், பிரபல திரைப்பட இயக்குனர் திரு வசந்த், திரைப்பட எழுத்தாளர் விமர்சகருமான திரு அஜயன் பாலா ஆகியோர் வந்திருக்கிறார்கள். இவர்களோட விவாதத்தை தொடங்கலாம். இவர்கள் விவாதத்துக்கு நான் வரவேற்கிறேன். வணக்கம். நான் உங்களிடம் தொடங்குறேன். அந்த ட்ரெண்ட் ஆஃப் தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருக்கோம். நான் இன்னைய தீபாவளிக்குள்ளே போகிறதுக்கு முன்பு எதனால் இந்த ட்ரெண்ட் செட் ஆச்சு, இதுக்கும் இந்த கமர்ஷியல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்லை வழக்கமான இது ஆனால் ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆனாலும் ஒரு அடிஷனல் இம்பார்ட்டன்ஸ்னு பார்க்கலாமா? நீங்கள் தீபாவளி அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய படம் பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ். ஓகேங்களா? 1942 வந்த படம், 3 தீபாவளியை கண்ட படம் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்கே தியாகராஜ பாதர் நடித்த படம். இப்போ அப்போத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது 1942 ஆரம்பிச்சிருக்கோம். தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே எல்லாருமே, நான் சின்ன வயசில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் சொன்னால் நம்மளுக்கு என்ன வேணும்? புது ட்ரெஸ் வேணும், பட்டாசு வெடிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி தலை குத்திக்கணும், அது பிறகு என்ன பண்ணணும்? ஒரு திரைப்படம் போடும். இது காலங்காலமாக வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி பொங்கலுக்கும் இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் என்பது இது நம்ம 3 இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. டெலிவிஷன் வந்த பிறகு இன்னைக்கு எல்லாரும் உட்காந்துட்டு வீட்டிலே படம் பார்க்கலாம், புது புது படங்கள்லாம் போடுறாங்க அப்படின்ற ஒரு காலகட்டமும் இருக்கு. இப்போ நிறைய ஃபேமிலிஸ் அதனால போறதில்லை. ஏன்னா புது படங்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24 படம், ஏன்னா எல்லாரும் பேசப்பட்ட படங்கள்லாம் 24 படத்துலேருந்து எக்கச்சக்கமாக படம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால என்ன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு போகிற ஆடியன்ஸ் ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இப்போ தீபாவளிக்கு அவ்வளோ அவசியமாக போகிறவங்க எப்படி பட்டாசு வெடிக்கிறது கம்மியாக போயிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி பட்டாசு வெடிக்கிறது தான் ஒரு பெரிய, உங்கள் வீட்டுக்கு யார் அதிகமாக பட்டாசு வெடிக்கிறாங்க, நம்ம வீட்டு முன்னாடி எவ்வளோ குப்பங்க இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை போயிட்டு இப்போ ஒரு என்வாயன்மெண்ட் கான்ஷியஸ்னஸ் வந்திருக்கு. நிறைய பேர் குறைச்சி பட்டாசு வெடிக்கிறாங்க. கொஞ்சம் குழந்தைங்க மத்தியிலும் அந்த ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி சினிமா என்பது இன்னைக்கு என்னை பொறுத்தவரையும் கொஞ்சம் குறைஞ்சி போய் தான் வந்திருக்குன்னு நான் நினைப்பேன். தீபாவளிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய நடிகர்கள் படம் வரும்போது அவசியமாக போய் பார்க்கணுன்றது அந்த ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஒரு பெரிய நடிகர்கள் நடிக்காத போது கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த தீபாவளி பொறுத்தவரையும் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா தீபாவளி இன்னைக்கு தான் தீபாவளி, ஆனால் படங்கள் நேற்று வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் அந்த ஒரு பரபரப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிறைய பரபரப்பு இருக்கு தியேட்டர்ல. ஏன்னா ஃபெஸ்டிவல் டே, எல்லாரும் தியேட்டருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 1942 3 தீபாவளி கண்ட ஹரிதாஸ் படத்தில் ஆரம்பிச்சு எம்ஜிஆர் படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தீபாவளி கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு 20 வருஷம் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி சிவாஜி சாருடைய படங்கள் நிறைய வந்துட்டே இருக்கும். அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார் படங்கள்லாம் தீபாவளி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் தொடர்ந்து அஜித், விஜய் படங்களும் சரி. இப்போ அது மாதிரி நீங்க சொல்ற காலகட்டம் வண்டி மாடு கட்டிட்டு டூரிங் டாக்கிஸ் போய் பார்க்கறது, அது ஒரு எக்ஸ்கர்ஷன் லெவல்ல இருந்த ஒரு பீரியட். அப்போ திரைப்படங்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் வெளியாகும், ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 4 மாதங்களுக்கு ஒன்று. ஆனால் இன்னைக்கு வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம குறைந்தபட்சம் 5, 6ன்னு திரைப்படங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் இந்த தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸை குறைச்சிருக்குன்னு நினைக்கலாமா? இப்போ டிவியினுடைய வருகை, டிவியில் படம் போடுறாங்கிறது ஒரு ஃபேக்டராக இருந்தாலும் வரக்கூடிய திரைப்படங்கள் இதுல கொஞ்சம் ஒரு அடிஷனல் சந்தோஷம் தான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். என்ன உருவாகி இருக்குன்னா இன்னைக்கு ஆன்லைன்ல படம் வந்துடும். நாளைக்கு என்னதான் பண்ணாலும் தமிழ் சினிமா மட்டும் தவிர்க்க முடியாத ஒரு சங்கடமான சேடான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் துக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நாளைக்கு இந்த படங்கள்லாம் ஆன்லைன்ல வந்துடும். இதை தவிர்க்க முடியாது. ஆக்சுவலி இன்னைக்கே வந்துருச்சு, நிறைய இன்னைக்கே வந்துருச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா லட்சக்கணக்கான மக்கள் வீட்டிலேயே உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு துக்ககரமான விஷயம் அப்படின்னு சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை என்னன்னா, இன்னைக்கே இந்த படம் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கிறதா ஒரு சங்கடப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ ஆனா அதை மீறி
நான் சல்யூட் பண்ண வேண்டிய மக்கள் யார் பார்த்தீங்கன்னா, தியேட்டரில் போயிட்டு குடும்பமாக இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களை கண்டிப்பாக நம்ம கொண்டாடணும். ஒன்றே ஒன்று இப்போ என்னன்னா, முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி 3 மாதம் அப்படி இல்லை, மாதம் மாதம் ஒரு 2-3 படம் வரும். இப்போ வந்து வாரத்தில் 2-3 படம் வருது. 42, 50, 60 மாறிட்டே வந்தது. இப்போ என்ன காலகட்டம் என்ன மக்கள் மத்தியில் என்ன 2 விஷயம். ஒன்று வந்து எல்லாமே அவைலபிள், ஆன்லைனில் அவைலபிள், இல்லைன்னா பைரேட்டட் டிவிடியில் 4 நாள் அவைலபிள். ரெண்டாவது அந்த காஸ்ட் ஆஃப் இது அவங்க பொறுத்தவரையும் ஒரு கான்ஷியஸாக இருப்பாங்க. அதாவது எல்லா மல்டிப்ளெக்ஸும் போயிட்டு இல்லை வந்து எல்லா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு செலவு பண்ண தயாராக இருப்பாங்க. ஆனால் சினிமா காசு கொடுக்குறது மட்டும் வரும்போது ஒரு சங்கடம் வரும். இப்போ டிக்கெட் ப்ரைஸ் பற்றி நிறைய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய சங்கடம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒரு கல்ச்சரில் இருக்கோம். அதாவது இதெல்லாம் சீப்பாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள். அதாவது அவசியமாக சினிமா என்பது ரொம்ப சீப்பாக நம்மளுக்கு கிடைக்கணுன்ற ஒரு மனநிலை இருக்குது. ஃபுட்டை பொறுத்தவரையும் 100 ரூபா கூட ஒரு பிளேட் இட்லி கொடுக்க ரெடி பெரிய ஸ்டார் ஹோட்டல் போகும்போது. ஆனால் இங்கே வந்து ஒரு தியேட்டரில் ஒரு ஏசி அட்மாஸ்பியரில் ஒரு 200 ரூபா கொடுக்கணும்னா ரொம்ப தயங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு தயக்கமான சுச்சுவேஷனில் இன்னைக்கு குறைஞ்சிட்டே வருது அந்த நம்பர் ஆஃப் பாப்புலேஷன். வந்து தியேட்டரில் போய் பார்க்குறவங்க அவங்க செலக்டிவாக படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது இப்போ என்னன்னா வரி எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரியில்னா சண்டே வரையும் ரொம்ப கேரண்டி நம்மளுக்கு க்ரௌடு. மண்டே இந்த ஆடியன்ஸ் இருப்பாங்களா? ஏன்னா மண்டே ஒர்க்கிங் டே வரும்போது ஃபெஸ்டிவல் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து Thursday வந்து வச்சுங்களேன். லாஸ்ட் தீபாவளி பார்த்தீங்கன்னா Thursday வந்தது. ஸோ Thursday வரும்போது உங்களுக்கு 4 நாள் வீக்கெண்டு நல்ல இது கிடைச்சது. இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு மாட்டுச்சு. சனிக்கிழமை ஃபெஸ்டிவல் வருது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரௌடு லெஸ் நம்மளுக்கு. சண்டே ஒரு நாள் தான் இருக்கும். சண்டே ஒரு நாள் தான். இப்போ மண்டே அன்னைக்கு திருப்பி ஒர்க்கிங் டே. எல்லாரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச பிறகு எல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க எல்லாருமே. அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யாருமே தியேட்டரில் போய் பார்க்குற ஆடியன்ஸ் தனியாக யாரும் கிடையாது. ஃபேமிலியாக தான் போகணும். யூத் மட்டும் தான் வருவாங்க. அட்லீஸ்ட் பிரேக்கில் இருக்கிறவங்க மட்டும் தான் வருவாங்க. அப்படின்னு வரும்போது இந்த படங்கள் மண்டே சஸ்டெயினானதான் வெற்றின்ற ஒரு நிலைமை நம்மளுக்கு எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு எல்லா படமும் நான் இன்னைக்கு இப்போ ரிலீஸ் ஆன படம் நேற்று ரிலீஸ் ஆன படம் சொல்லல. இப்போ வர எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் என்ன பிரச்சனைனா மண்டே வரையும் தாங்குமா, மண்டே வரையும் அந்த டாக் இருக்குமா, மண்டே இன்னைக்கு இந்த படம் வந்து சஸ்டெயின் ஆகுமா 60-70% அப்படின்றதா இன்னைக்கு எல்லாம் ஒரியா இருக்கு. காரணம் வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல படம் அவைலபிள், மண்டே அன்னைக்கு டிவிடியில் அவைலபிள். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது எதுக்கு மண்டே அன்னைக்கு நான் போய் தியேட்டரில் படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனதில் உருவானதுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனை தான் காரணம். திரு வசந்த், இந்த மாதிரியான திரைப்படங்கள் பேசப்படுறதுன்னு இருக்குல்ல, அது ஒரு திரைப்படம் அதோட கண்டென்ட்டை பற்றி பேசுறது, அதெல்லாம் இன்னைக்கு உடனுக்குடனே ரிவ்யூ, காலையில் படம் சாயந்தரம் ரிவ்யூன்றத இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் சொல்கிற அந்த 1 நாள் 2 நாள் மார்க்கெட் அது ரொம்ப குறுகிய மார்க்கெட்டாக மாறினதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் அவ்வளோ நாள் அதுக்கே 2 நாள் படம் ஓடணும் அப்படின்னால அது ஒரு பெரிய சவால்னு அவர் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, இப்போ காலையிலே அவன் படம் பார்க்கும்போதே உடனே நெட்டில் எல்லாம் ரிவ்யூஸ் வந்துடுறது, உடனே அவன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சுட்றாங்க. அதை மீறி எப்படி 2 நாள் ஓடுதுன்னு கேட்குறீங்களா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து நீங்கள் ஒரு விஷயத்த நல்லதுன்னு சொல்வீங்க. நான் வந்து நீங்கள் நல்லதுன்னு சொன்னால் கூட அது நல்லது தானே நான் செக் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்களை அதிகப்படுத்தினா தான் நாங்கள் வாழ முடியும். கண்டிப்பாக அதை ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம அதை பார்க்கணும். ஒன்றும் பண்ண முடியாது சார். இதுக்கப்புறம் யாரும் அதை தடுக்கவும் முடியாது. ரிவ்யூஸ் எல்லாம் இப்படி தான் வரும். ரிவ்யூஸே விடுங்க, இட்ஸ் கால்ட் சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட் தானே இப்போது. இப்போ ஜேர்னலிஸ்ட்டுங்கிறவங்க எல்லாருமே ஜேர்னலிஸ்ட், எல்லாருமே ரிவ்யூ பண்ணுறாங்க திரைப்படங்களை பற்றி. காலையில் அவங்க கமெண்ட் அடிக்கிற போதே அதை அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்து தான் பண்ணுறாங்க. எவ்ரிபடி இஸ் அ ஜேர்னலிஸ்ட் நவ். எல்லாருக்கும் ஒப்பீனியன் இருக்குது படங்களை பற்றி. பார்க்குற போது கருத்துக்கள் சொல்ல தான் சொல்லுவாங்க. அதை மீறி தான் நீங்கள் வந்து நீந்தி கரையேறணும், வேறு வழியே கிடையாது. இதை பற்றிலாம் புலம்புறதுனால எந்த அர்த்தமும் கிடையாது. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற யதார்த்தம், நிதர்சனம். நீங்கள் இந்த முன்னாடி படங்கள் ரிலீஸ் ஆனதை பற்றி சொன்னீங்களே, தீபாவளி ரிலீஸ்க்கு மாட்டு வண்டி கட்டிலாம் கிடையாது. நான் எல்லாம் சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் வந்து ஒரு தீபாவளி அன்னைக்கு 2 சிவாஜி படம் ரிலீஸ் ஆகுது. பக்கத்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து சொர்க்கம், இன்னொன்று வந்து எங்கிருந்து வந்தாள். 2 படத்தையும் நான் சிவாஜியோட ஹார்ட் கோர் ஃபேன், நான் பைத்தியம் சிவாஜிக்கு. ஸோ நான் வந்து மேட்னி ஷோ ஒரு படம் பார்க்குறேன், ஈவினிங் ஷோ ஒரு படம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நல்ல வேலை அடுத்தடுத்த தேட்டர் அது சாந்தியும் தேவி பாரடைஸும், எங்கேயும் ட்ராவல் பண்ண வேண்டாம் நீங்கள். ஸோ ஒரு வேகமாக இருக்கிறது வேறு. அப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, டெலிவிஷன் கிடையாது, ரிவ்யூஸ் கிடையாது. அது வந்து வேற ஒரு விஷயம். அப்போது நிச்சயமாகவே வந்து ஒரு கொண்டாட்டம்ங்கிறது வந்து டபுள் கொண்டாட்டமாக இருந்தது. தீபாவளியே ஒரு கொண்டாட்டம். அந்த தீபாவளிக்கு மேலே அன்றைக்கி வர ரிலீஸ் நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோஸோட படங்களையோ அல்லது நமக்கு பிடிச்ச படங்களையோ பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் கொண்டாட்டம். அதை கொண்டாடின பீரியட்லேருந்து நிறைய விஷயங்களுக்கு மக்களுக்கு ஃபோக்கஸ் மாறி இருக்குது. இன்றைக்கி வந்து நான் ஜென்ரலி எப்படி நினைக்கிறேன்னா, படங்களே காமெடி இல்லைன்னா அது படமே இல்லைங்கிற மாதிரி ஆகிடுது. படமே இனிமேட்டு நம்ம சொல்ல வேண்டாம் சார், நம்ம காமெடி படம்னா தான் அது படம். இல்லைன்னா ஏன் காமெடி இல்லைன்னு ஒரு குற்றம் மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மக்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ப்ரெஷர்ஸ் இருக்குது.
யூ ஹாவ் டு என்டர்டைன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தான் அவங்க நம்ம தேட்டருக்குள்ளேயே நம்மளை நம்பி வராங்க தேட்டருக்குள்ளே. அதெல்லாம் வந்து கரெக்டான தனியாக நம்ம ஒரு விவாதிக்கணும். ஆனால் அதுதான் முக்கியமாக நிதர்சனமான ஒரு உண்மை. அவர் சொன்ன மாதிரி பைரேட்டட் டிவிடிஸ் ஆன்லைன் அப்படிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம், அது ஒரு சாபக்கேடுனே பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு கேள்வி, இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, சினிமாங்கிற அந்த லாங்குவேஜுக்கு தேட்டருங்கிறதா ஒரு சரியான மீடியமா இருக்க முடியும், அந்த உணர்வு கொடுக்கறது. அதுல இன்னும் மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள், இன்னுமே ஆடியன்ஸை வந்து திருப்திப்படுத்துற தேட்டர்ல தான் பார்த்தே ஆணுங்கிற படங்களை எடுக்கிறோமான்னு முதல்ல கேட்கணும். அப்படியான விஷயங்கள் எல்லா எண்ட்லயும் இருக்கா? ஸ்கிரிப்ட்ல ஆரம்பிச்சு அதனுடைய அவுட்புட் வரைக்கும் எல்லா எண்ட்லயும் இருக்கா? பிரம்மாண்டம் எல்லாம் தேவை இல்லையா? நீங்க பாகுபலி மாதிரி படம் பாத்தீங்கன்னா, சாரி சார் டு இன்டரப்ட், பாகுபலி படம் பாத்தீங்கன்னா நீங்க தியேட்டர் இல்லாம நீ டிவிடில பார்த்தா கூட உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த பிரம்மாண்டம். இன்னைக்கு இப்போ காஷ்மீரான்ற படம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 30-40 நிமிஷமே அந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கி பாக்குறதுக்கான ஒர்த்து. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டம் வந்து அந்த கிராபிக்ஸும் சரி, அந்த செட்டும் சரி, இந்த போர்க்கள காட்சிகள்லாம் அவங்க காமிச்சிருக்கிறதும் சரி, அந்த படம் வந்து கண்டிப்பா அந்த 30-40 நிமிஷம் நீங்க தியேட்டர்ல பார்த்தா தான் அந்த அனுபவம் ஃபீல் பண்ண முடியும். நீங்க வந்து டிவிடில பார்த்தாலோ ஆன்லைன்ல பார்த்தாலோ அது தெரியாது. அது வந்து நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸும் தயாரிப்பாளரும் ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. ஆனா அதை மீறி நம்ம வந்து அவாய்ட் பண்றதுதான் பிரச்சனை. மக்கள் வந்து சரி ஓகே சார் சொன்ன மாதிரி இது ஓகே வீட்லயே பார்த்துடலான்ற ஒரு நிலைமை வரும்போது, அதுக்காக எல்லாரும் அந்த பட்ஜெட்ல படங்களை எடுக்கவும் முடியாது இல்லையா? நம்மளோட மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. சரி, இது வந்து நிறைய விஷயங்கள் சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கு. நீங்க வந்து ரிவ்யூஸை தடுக்க முடியாது, ஆன்லைன்ல வர்றதை தடுக்க முடியாது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு நிறைய ஹேண்டிகேப்ட் விஷயங்கள் நிறைய ஜாஸ்தியாயிடுச்சு. அதை மீறின ஒரு போராட்டங்கள் தான் வருது. அதனால தான் வந்து இப்போ காம்படிஷனில் எதுக்கு வருவானே தீபாவளியும் போது தனியாக வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆக்டரோட படமே வந்து இந்த தீபாவளிக்கு 3ஆவதாக வந்திருந்தா அவருக்குலாம் தெரியும் டெஃபினட்டாக. ஒரு ஊரில் 15 தேட்டர் தான் கிடைக்கும் ஒரு ஏரியாவில். அந்த 15 தேட்டர் பெட்டராக ஒரு 2 வாரம் தள்ளி வந்தாருன்னா 40 தேட்டர் கிடைக்கும். அவர் ஏன் இன்னைக்கு வர்றார்? இன்னைக்கு வரமாட்டார் டெஃபினட்டாக. இன்னும் கொஞ்சம் நீங்கள் தனிக்காட்டு ராஜாவாக எல்லாருமே இருக்கிறதுக்கு தானே பார்ப்பாங்க. அதனால தான் வாரம் முக்கியமான படங்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. எப்போ வந்து நீங்கள் 500 பிரிண்ட் 600 பிரிண்ட்னு வந்ததோ, முதல்ல நான் சொல்கிற படங்கள் ஒரே நாளில் 2 சிவாஜி படம் வந்ததெல்லாம் 60 பிரிண்ட் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் மேக்ஸிமம். நான் சொல்கிறேன் 40லேருந்து 50 தான் இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக. வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். செங்கல்பட்டில் 60, செங்கல்பட்டில் 60, அன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக 60. அப்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அப்போ வந்து ஒரு இடத்துல இருக்கிறவன் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு வந்து படம் பார்க்குறதுலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ விஷயங்கள் நடந்தது. இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் எல்லா சின்ன ஊர்லேயும் உங்களுக்கு படம் அவைலபிள். ஸோ 2-3 நாள் தான் கலெக்ஷன் இருக்கும். அதை முதல்ல நம்ம ஒத்துக்கணும். அது ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த 3 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக கலெக்ட் ஆகுதா, 2 வீக்கெண்ட் ஹவுஸ்ஃபுல்லாக கலெக்ட் ஆகுதா, அதனாலே நம்ம வந்து டெஃபினட்டாக நம்மளோட ரெவன்யூ நிச்சயமாக திருப்பி எடுக்கத்தானே எடுக்கிறோம். அதுக்கு அதில் பாசிட்டிவாக தான் அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. திரு அஜயன் பாலா, இந்த ட்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்குல்ல, இந்த மாற்றங்கள் கால மாற்றத்தில் தீபாவளிக்கான வெளியீட்டு படங்கள் இருக்கு, காலமாற்றம் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான டேக்ல என்னது, தனிக்காட்டு ராஜாவா இருக்கணும், இந்த இதுக்குள்ள இன்னும் தேட்டர்ஸ் அதிகமாக கிடைக்கணுங்கும் போது, ரெகுலர் ரிலீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது, இந்த ஒரு சூழலையும் தீபாவளிக்கான அந்த திரைப்படங்கள், தீபாவளிக்கான ரிலீஸ் திரைப்படங்கள், தீபாவளியை முன்னிட்டு வரக்கூடிய படங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு. அது இன்னும் சஸ்டெயின் ஆகும்னு நினைக்கிறீங்களா அடுத்தடுத்து வர வருஷங்கள்ல? இல்லை, இந்த வருஷமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது ஆர்டிஸ்ட்டை பொறுத்து இருக்கு. பெரும்பாலும் ரிலீஸ் ஆகிற இப்போதே அடுத்த வருஷம் ரஜினி படமோ இல்லை வந்து அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய விஜய், அஜித், கமல்ஹாசன் படங்களோ வந்ததுன்னா வந்து அது திரும்ப அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்திருக்க ஒவ்வொரு தீபாவளியும் பெரிய பெரிய ஸ்டார் படங்கள் தான் இன்ன வரைக்கும் வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு பெரிய மார்க்கெட்டையும் பெரிய பரபரப்பையும் ஜனங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால் இந்த ஆர்டிஸ்டுடைய இதுவும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து அவங்க ஏர்லி மார்னிங் சீக்கிரமே படம் பார்க்கணும்னு நினைக்கிற விரும்புகிறாங்க. மற்றபடி வந்து நிறைய குறைஞ்சிருக்கு. இப்போ பொதுவாக வந்து படம் பார்க்குற ஆர்வம் மக்கள் விட்டு குறைஞ்சிருக்கு. அதுக்கு மெயின் காரணம் வந்து டெக்னாலஜிக்கல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு. இப்போ எல்லாருக்கையும் செல்ஃபோன் வந்து நிறைய ஆதிக்கம் செலுத்துது. இப்போ இன்றைக்கி வந்து மிக முக்கியமாக இருந்துச்சுன்னா எல்லாருமே எல்லாருக்கும் செல்ஃபோன்றது பெரிய என்டர்டைன்மெண்ட் டூல் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பணம் கம்மியாக இருக்கும்போது சினிமா மட்டுமே வந்து என்டர்டைன்மெண்ட், வேறு வழி இல்லை. சினிமா தான். டிவி வந்ததுக்கு அப்புறம் கூட சினிமா வந்து அப்புறம் சஸ்டெயின் பண்ணிச்சு. சினிமா வந்து ஒரு மேஜர் என்டர்டெய்னராக வந்து இருந்தது. ஏன்னா வந்து அது படம் மக்கள்கிட்ட வந்து நிறைய வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வசதியாக எல்லாருமே சாதாரண படம் பார்க்குற சாதாரண நிலையில் இருக்கவங்களுக்கு எல்லார் கையிலுமே வந்து லைஃப் வந்து சொபிஸ்டிகேட்டட் ஆகிடுச்சு. இப்போ லைஃப் சொபிஸ்டிகேட்டடாக என்டர்டெயின்மெண்ட் வந்து வெளியில் போய் பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்குறத விட என்டர்டெயின்மெண்ட் அவங்க வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தருமே இப்போ எல்லாருமே வந்து கிரிட்டிக் ஆகிற மாதிரி எல்லாமே அவங்கவுங்க ஹீரோவாகிடுறாங்க. இப்போ வந்து சினிமாவை பார்த்து மயங்கி ஒரு பெரிய ஹீரோவை பார்த்து அது போய் ரசிக்கிற அப்படி மாதிரிலாம் எல்லாருமே அவங்கவுங்க வந்து ஒரு ஹீரோவாகக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. டெக்னாலஜி அந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுது வந்து. அப்புறம் இன்னைக்கு செலவு வந்து எக்ஸ்போஷர் வந்து இன்னைக்கு வெவ்வேறு விதமாக என்டர்டெயின்மெண்ட் வெவ்வேறு விதமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாம் அவுட்டிங் போகிறாங்க வந்து, அப்புறம் வந்து ஷாப்பிங் போகிறாங்க வந்து, மால்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு எல்லாருமே அப்புறம் வந்து வெளியில் தான் நிறைய போகிறாங்க. சினிமாவை தாண்டி பல என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அப்படின்றது அவங்க வந்து அந்த வழிகளுக்கு போகிறாங்க. சினிமான்றது மட்டுமே இல்லாமல்
வெவ்வேறு விஷயங்களில் வந்து அவங்களுடைய என்டர்டைன் பண்ணிக்கிறதுக்கான டூல்ஸ் வந்துருதுன்றதால வந்து இது அத்தனையும் தாண்டி சினிமாங்கிறது வந்து இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி பெரிய என்டர்டெய்னராக ஒரு சினிமா இருக்கும் போது தான் வந்து இப்போ சினிமாவுக்கு இருக்க பெரிய சவாலே இந்த மீடியாஸ் தான். இந்த மாதிரியா இருக்கக்கூடிய செல்ஃபோனு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இது மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய அத்தனையும் கிராஸ் பண்ணி தான் வந்து ஒரு வந்து சினிமாவை நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி சினிமாவுக்கு வர்றவனை இப்போ வந்து அவன் வந்து இந்த சூழலில் வர்றதால ஒரு எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லேருந்தே போயிடுச்சு. எல்லாமே வந்து மல்டிபிள் கிளாக்ஸ்ன்றதால அவன் வரும்போதே வந்து அவனுக்கு வந்து பாதி பாப்கார்ன் வாங்கிட்டு படம் பார்க்குறதுங்கிறது அவன் சீரியஸ் ஆட்டிடியூடே கிடையாது. அதுக்கு முன்னாடி கதையில் ஹீரோவை பார்க்கணும், ஹீரோட மூலம் விசில் அடிக்கணும் அப்படின்ற ஆட்டிடியூட் அந்த இதுவே கிடையாது. இப்போ அது எல்லாமே பாதி அமைக்கிடுது. அவனுக்கு அவனை என்கேஜ் பண்ண, நீ என்னை என்கேஜ் பண்ணுறியா நான் பார்க்குறேன் உங்கள்கிட்ட என்ன அதை தாண்டி உன்னுடைய கதைக்குள்ளேயோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப சீரியஸாக வந்து பார்க்க முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மிடுச்சு. இன்னைக்கு கூட வந்து ஒரு இதே இன்னைக்கு இப்போ வந்து கொடி படம்லாம் ரொம்ப சீரியஸான கதையாக இருக்குது அப்படின்றது வந்து சில பேர் என்கிட்ட பேசுவாங்க. அது படம் வந்து ரொம்ப கதை நல்லா இருக்குது அப்படின்றதே அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. படம் முழுக்கவே வந்து காமெடியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னேன் படம்ங்கிறதே எடுத்துட்டு இனிமேல் காமெடி படம்னே பேர் வச்சு கதை நல்லா இருக்குன்னு ஒருத்தர் என்ன கிராஸ் பண்ணி சொல்றாரு, கதை ரொம்ப இதுவா இருக்கு சார், நீங்க இந்த மாதிரி தீபாவளியில இந்த மாதிரி வரலாமா? அவங்க கருத்து வச்சு சொன்னதுல இன்னொரு பாயிண்ட், ரொம்ப நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது. இன்னொன்னு என்னன்னா, செலவு எப்படி பண்றீங்கன்னு பாருங்களேன். முதல்லலாம் உங்களுக்கு தீபாவளியோட அஜெண்டால இப்போ நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க யாரை வேணால் செக் பண்ணி பாருங்கள். நேற்று வந்து 99.9% ஆஃப் த பீப்புள் வந்து கண்டிப்பாக ஃபேஷியல் பண்ணிட்டு இருப்பாங்க. தீபாவளியும் ஃபேஷியலும் இப்படின்னு ஒரு நீங்கள் டாபிக் கேட்கலாம். அந்த அளவுக்கு எப்படின்னா அது முக்கியமாக எடுத்து தீபாவளி என்னைக்கு பளிச்சுன்னு இருக்கணும். எல்லாம் ஜென்ஸே சொல்கிறேன் நான், எல்லாரும் ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க. என்னென்னோ தீபாவளியை ஒட்டி. இப்போ ஒரு தீபாவளிக்காக நீங்கள் வாங்குற போனஸ்லையோ செலவுலையோ சினிமாவுக்கு எப்படியெல்லாம் குறையுது பாருங்க. டெஃபினட்டாக குறையுது, முன்னாடி கிடையாது. இப்போ ஏன்னா அழகியல் பற்றி ரொம்ப ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்குது, எல்லாருக்கும் அழகாக இருக்கணும், தப்பு இல்லை. அதனால என்ன ஆகுது, இதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாமே காம்படிஷன் தான் நம்மளுக்கு. இதை தாண்டி இப்ப நீங்க சொல்றதுல நான் புரிஞ்சுக்கிறேன், ரசிகனுக்கான விழிப்புணர்வு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால அவன் கிரிட்டிக்கா மாறிட்டான்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, விழிப்புணர்வுன்னு சொல்ல முடியாது. விழிப்புணர்வால வந்து கிரிட்டிக் இது வந்து டெக்னாலஜி வசதி வர வர எல்லா ஆரம்பத்துலேருந்து அவனுக்கு வாய்ப்புகள், இது வந்து அவனுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துருச்சு வந்து. ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி சிட்டியில் மட்டும்தான் ஒருத்தர் பிரில்லியண்டான ஒருத்தர் இருப்பான் வந்து. அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டு இது சிட்டியோட இது ஒரு டவுன் டவுன் கிராமம் இருக்கிறவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பான். அவன் ஊருக்குள்ள வரும்போது ரொம்ப பயந்துடுவான். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு சிட்டியில் கிடைக்கக்கூடிய ஒருத்தர் கிடைக்கல, யங்ஸ்டர் கிடைக்கக்கூடிய அத்தனை இதுவும் ரொம்ப குக்கிராமத்தில் இருக்க அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. பிகாஸ் ஆஃப் த மொபைல் நெட்டுன்றது எல்லாமே அவன் இங்கே இருக்கிற அவனுக்கு ஈக்குவலாக வந்து அங்கே இருக்கிறவன் வந்து அவன் இது பண்ணுறான் வந்து. அப்போ வந்து வாய்ப்புகள் நிறைய பெருக்கிட்டதால வந்து அவன் வந்து எல்லாருமே அவனுக்குள்ள ஒரு ஹீரோ, அவனுக்குள்ள வந்து ஒரு நேச்சராக ஹியூமன் ஆட்டிடியூட்லேயே வந்து அவன் நேச்சராக அவனை தன்னை வெளிப்படுத்தணும், தன்னை வந்து ஹீரோவாக இருக்கின்ற நினைக்கிறான் வந்து. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பொதுவாக வந்து கவர்ச்சியை வந்து ஒரு சினிமா வந்து பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இது இருக்குல்ல, அவனை ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற திருப்திப்படுத்துறதுக்கான ஸ்கிரிப்டும் அதுக்கேற்ற சினிமாவும் இன்னைக்கு அவசியமா இருக்கு. அது இன்னொன்று அதில் நீங்கள் அந்த விழிப்புணர்வுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும். ஐ திங்க் தனஞ்சயன் நான் சொல்கிறத ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து முதல்லலாம் சினிமாங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் மேலே இருந்தது சார், அபவ் த ஆடியன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரைட்டர்ஸோ டைரக்டர்ஸோ அபவ் த ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஆடியன்ஸோட மனநிலைக்கு மேலே ஆடியன்ஸ் மதிப்போடு பார்க்குற மாதிரி. இப்போ எதையுமே நீங்கள் சொல்கிறத நான் உங்களை மதித்து கேட்குறதுங்கிறது வேறு. நான் உங்களை மதிக்காமல் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டால் நான் எதை வேணால் கேலி பண்ணலாம், எதை வேணால் கிண்டல் பண்ணலாம். அது ஒன்லி அந்த மாதிரி மதிப்பு அபவுட் சினிமா ரொம்ப குறைஞ்சி போச்சு பொதுவாக, ஃபார் சோ மெனி ரீசன்ஸ். அது ஏன்னா வந்தபோது சினிமாங்கிற மீடியம் புதுசு, இன்றைக்கி சினிமாவுக்கு 100 கொண்டாடுறோம். ஸோ அதனால் ஒரு இருட்டுக்குள்ளே நீங்கள் அவனை வந்து எத்தனையோ கதைகள்லாம் நீங்கள் சொல்லியாச்சு, அவன் எல்லாம் பார்த்துட்டான், இன்னும் என்னென்னவோ கேட்குறான். அவன் நம்மளோட இப்போ வளர்ந்துட்டான். ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக தே ஆர் அபவ் தி கிரியேட்டர்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், அதை மீறி நீங்கள் அவனை வந்து ஒரு பிரமிப்புலையோ ஏரியாவில் சொல்கிறீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கேட்குறது சில ரிவ்யூஸை படிக்கும்போது, படிக்கிறத கூட விட்டுருங்களேன், இப்போ அஸ் அ ஜேர்னலிஸ்டாக நம்ம 4 பேரை பார்க்கும்போது எடிட்டிங்ல இருந்து கிரீன் மேட் யூஸ் பண்ணிருக்காங்களா ப்ளூ மேட் யூஸ் பண்ணிருக்காங்களாங்கிற வரைக்கும் பேசுறாங்க ஆடியன்ஸ். இந்த நாலேஜ் தான் நான் விழிப்புணர்வு அப்படின்ட்டு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த அளவுக்கு? ஏன்னா மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும் போது சினிமா வாழ்வியலின் ஒரு பகுதியா இருக்கிறது தமிழர்களுக்கு மட்டும்தான். அந்த அளவுக்கு டிராவல் ஆகி வந்திருக்கோம். அப்ப வெறும் அதை ஒரு வாழ்வியல் நோக்கா பார்க்காம அதுக்குள்ள ரொம்ப உள்ள போயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவை சாமானியர்கள் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது ஒத்துக்கிறீங்க? அதுக்கு ஒரு காரணம் நான் சொல்லுவேன்னா எப்படின்னா, ஒரு புவர் சிஜிஐ நடந்து வச்சுங்களேன், அதை கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்க. இப்ப நீங்க வந்து அதே நீங்க வந்து பாகுபலி பார்க்கும்போது சிஜி தெரியலையே. எப்போ வந்து நீங்க வந்து ஒரு திரைப்படத்துல ரொம்ப போரா நீங்க வந்து விஎஃப்எக்ஸும் சிஜி யூஸ் பண்றீங்களோ அப்போ வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடும், அதாவது இது வந்து ரொம்ப போரா பண்ணியிருக்காங்க, இது வந்து இம்பாக்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க சொல்றது வந்து ஆடியன்ஸ் பத்தி எடிட்டிங்கை பத்தி கமெண்ட் பண்றாங்க, இல்ல வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் பத்தி கமெண்ட் பண்றாங்கன்னா அது ஒரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் தான். இப்போ வந்து நான் வந்து நிறைய ட்விட்டர் அண்ட் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன்.
ஒரு நல்ல திரைப்படம் அவங்கள சரியான விதத்தில் எங்கேஜ் பண்ணிச்சு வச்சுங்களேன், எங்கேஜ் பண்ணி அவங்கள எமோஷனலாக கனெக்ட் பண்ணிச்சு வச்சுங்க. என்டர்டெயின்மெண்ட் வேணும், பட் என்டர்டெயின் மட்டும்தான் குறிக்கோள் இல்லை. இப்போ நம்ம முன்னாடி ஒரு டிஸ்கஷனில் ஜோக்கர் படத்தை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம். நம்ம என்டர்டெயின் மட்டுமே குறிக்கோள் இல்லை, அவனை ஏதோ ஒரு வகையில் எங்கேஜ் பண்ணிட்டே இருந்துட்டு அவனை எமோஷனலாக கனெக்ட் பண்ணும்போது அந்த படத்தோட ஐக்கியமாயிடுறாங்க. ஐக்கியமாகும்போது அந்த படம் ஓகே, அது சிஜி பற்றி பார்க்கறதில்ல, அந்த படத்தினுடைய விஷயம் எடிட்டிங் பற்றி பார்க்கறதில்ல, பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி பார்க்கறதில்ல. ஏன்னா த ஸ்டோரி நரேஷன் இஸ் வெரி கிரிப்பிங். இப்போ என்னன்னா, உங்க ஸ்டோரி, நீங்க சொன்ன ஸ்டோரி மக்களை வந்து கவர்தா இல்லையா, அந்த ஸ்டோரியோட அவங்களால ஐக்கியமாக முடியுதா இல்லையா. இப்போ ரெண்டே ரெண்டு தான் நீங்க பாக்குறீங்க. ஒன்னு நீங்க திரைப்படம் பாக்குறீங்க, இன்னொன்னு டிராமா பாக்குறீங்க. திரைப்படம் பார்ப்பது என்பது என்னன்னா, உங்களை ஐக்கியமாயிட்டு நீங்க அதோட அந்த திரையோட நீங்க ஐக்கியமாகும் போது அது வந்து சிறந்த திரைப்படம். நீங்க டிராமா பாக்குறீங்கன்னா, பாருடா நடந்துட்டு இருக்கு பாரு, அடுத்த சீன் இது வரும் பாருடா, இப்ப பாரு இந்த சாங் வரும் பாரு, இப்ப வந்து ஒரு ஃபைட் வைப்பான் பாரு, இப்ப பாரு இந்த ஆக்ஷன் பாரு, இந்த டபுள். அவன் எப்போ ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ ஒரு படம் போகும்போது, எதர் சோஷியல் மீடியாலயோ இல்ல பக்கத்துல இருக்கிற ஆடியன்ஸ்லயோ, இப்ப நீங்க தியேட்டர்ல உட்காந்து நான் பார்க்கும்போது நான் அதான் அப்சர்வ் பண்ணுவேன். ஒரு ஆடியன்ஸ் எப்போ கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ உங்க படத்தோட தோல்வி ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா நீங்க வந்து ஐக்கியம் பண்ணல, அவனை கமெண்ட் பண்ண வச்சிட்டீங்க. நீங்க கமெண்ட் பண்ண முடியாத படங்கள் அப்படியே அப்படியே பேன் கண்ணை திறந்துட்டு வாயை திறந்துட்டு இப்படி ஒரு படமா அப்படின்ற ஒரு பிரமிப்போட ஒரு படம் பார்க்க வைக்குது வச்சுங்களேன். ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை ஏதோ ஒரு விதத்துல ஆக்கிரமிச்சு நம்மளை பிரமிக்க வைக்குது வச்சுங்களேன். அந்த படங்கள் கண்டிப்பாக சிறந்த படங்கள் தான். அந்த மாதிரி படங்களும் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. இப்போ அதை பத்தி எல்லாம் பேசுறோம்னா இந்த செக்ஷன்ல அது இல்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் சமீபத்தில் நேற்று நான் நைட்டு கொடி பார்த்தேன். செகண்ட் ஹாஃப்ல கிரிப்பிங்கா இருக்கும்போது மக்கள் வந்து அப்படியே எங்கேஜா பார்த்துருந்தாங்க, கமெண்டே பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த சீன் என்ன நடக்கும்போது தெரியல, ஒரு சர்ப்ரைசஸ் இருக்கு அந்த படத்துல வரும்போது மக்கள் வந்து அதை எங்கேஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் என்னன்னா, அருமையான ஒரு ஸ்கிரீன் பிளே ஆடியன்ஸ்ல மனசுல வச்சு. வசந்த் சார் சொன்ன மாதிரி அவர் 25 வருஷமா படம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் அந்த காலத்துல ஆடியன்ஸ் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த கால ஆடியன்ஸ் வந்து டைரக்டரை விட பெரிய ஆளா இருப்பாங்க நான் சொல்ல மாட்டேன், டைரக்டர் ஈக்குவலா இருக்காங்க. ஓகேங்களா, அதாவது எப்படின்னா டைவர்ஷன்ஸும் ஆடியன்ஸ் நிறைய டைவர்ஷன் சரியா இருக்கு. டைரக்டர் ஈக்குவலா அந்த புத்திசாலித்தனத்துல ஒரு 100 இடத்துலயாவது மொபைல் போன் பண்ணக்கூடாதான் என்கேஜ்மெண்ட் சொல்றேன். அதாவது சார் சொல்ற மாதிரி அவங்க வந்து ஈக்குவலா இருக்காங்க நாலேஜ்ல, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், சினிமா பத்தி நிறைய தெரியும், அந்த அளவு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு குறும்படங்கள் மொபைல் போன்ல எடுக்கலாம், நீங்க வந்து ஒரு 5D கேமரா தான் எடுக்கலாம்னு ஒரு நிலைமை வரும்போது எல்லா ஊர்லயும் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில விஷுவல் மீடியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விஷுவல் மீடியா ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு பிடிபடுது, இதுதான் அவர் சொல்ல வந்த சினிமா, இந்த சீன் இப்படி எடுக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு பிடிபட்டு இருக்கு. அப்படி பிடிபட்டு இருக்கும்போது நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல நல்ல டெக்னிக் சொல்லி கொடுத்தாலும் அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லயும். அதனால அவங்களை பொறுத்தவரை என்னன்னா, அந்த படம் அவங்கள மீறி ஒரு சர்ப்ரைஸ் இருந்து வச்சுங்களேன். அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை மீறி, அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமா நாலேஜை மீறி ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை அந்த படம் சொல்லும்போது, திரைக்கதையிலையோ இல்ல மேக்கிங்லயோ பிரம்மாண்டத்திலயோ ஏதோ ஒரு வகையில ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது, வாவ் இது நான் என்னுடைய படம் நினைச்சு தியேட்டர்ல போறாங்க. சோ நம்ம அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி டப் ஸ்மாஷ்ல ஆரம்பிக்குது. ஐக்கியமாதல்னு ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கணும், நடக்கலன்னா இனிமேல் சினிமாவே கிடையாது. பட் அந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்கு இப்போ புதுசா நான் பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம பீரியட்ல எப்படி பிகினிங்ல ஃபிலிம்ஸ்லாம் என்ன சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருப்பாங்க. ஏன்னா ஒரு படம் எழுந்து வெளில வரும்போது பல ஹோட்டல்கள் ஹிட் ஆனது காரணமே காஃபிம்பாங்க. ஏன்னா காஃபி தான் உங்களுக்கு கிளைமேக்ஸ் ஒரு ஹோட்டலுக்கு. அந்த காஃபி நல்லா இருந்துன்னு வச்சுங்களேன், முதல்ல சாப்பிட்டதெல்லாம் கூட மறந்து போயிடும் உங்களுக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் சார் அப்படிம்பாங்க. கேளடி கண்மணி பார்த்துட்டு ஆசை இப்ராஹிம் ரவுத்தர் சார் சொன்னாரப்போ, அதாவது வந்து படமே நல்லா கிளைமேக்ஸ் தான் அந்த படம், அது மாதிரி ஏதோ ஒரு கிளைமேக்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வச்சுருந்தாங்க. நான் சொல்கிறேன் இப்போ அப்படியே தலைகீழாக மாறி போச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அவனை சொன்ன இந்த ஐக்கியம் அதெல்லாம் நடக்கலைன்னா யூ ஹவ் லாஸ்ட் ஹிம். அதுக்கப்புறம் அவன் கமெண்ட் எல்லாம் அடிப்பான். முதல் 5 நிமிஷம் கூட கிடையாது, 2 நிமிஷம். சிட்ஃபீல்ட் சொல்லுவார், ஸ்லோ பிகினிங்ஸ் வந்து ரொம்ப பெரிய வெற்றிக்கு வழி வகுக்கும்னு அந்த காலத்தில். அது அந்த காலம், நானே இப்போ அதை சொல்கிறேன். ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் ஸ்லோ பிகினிங்லாம் சொன்னீங்கன்னா அப்போ பிகினிங் எவ்வளோ முக்கியமாக எடுத்து பாருங்க. இப்போ கிளைமேக்ஸ் முக்கியமே இல்லை, கிளைமேக்ஸும் முக்கியம், ஆனால் பிகினிங் தான் ரொம்ப முக்கியம். நீங்க அவனை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா, அவனை ஐக்கியப்படுத்தணும்னா முதல்ல ஒரு 5 நிமிஷம் நீங்க என்ன சொல்றீங்க, உங்களை அவன் ஜட்ஜ் பண்றான். இவர் சொன்ன மாதிரி இது டிராமாவா என்ன எல்லாத்தையுமே அவன் செக் பண்றான். அதான் அவன் வாத்தியாரா இருக்கான்னு நான் சொல்றேன். வாத்தியாரா இருக்கிறதுக்கு டேலண்டே இருக்க வேணாம் சார், எல்லாருமே இருக்கலாம் வாத்தியாரா எல்லாரும் எல்லாத்தையும் தானே இருக்கும். டைட்டில் கார்டில் ஆரம்பிக்குது அந்த ஐக்கியமாதல்ன்றது. நம்ம பேசுவோம், இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசலாம். திரு அஜயன் பாலா, ஸ்கிரிப்ட் எழுதும் போதே ஓரளவுக்கு இந்த படம் தயாரிக்க ஆரம்பிக்கும் போது இந்த தேதியில ரிலீஸ்ன்னு தோராயமா தெரியும். சில இடங்களில் உறுதியாகவே தீபாவளி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது இது போன்ற டிஸ்கஷன்ஸ்ல இந்த சூழல் மாற்றங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டு விவாதிக்கப்படுதா? அவர் சொன்ன மாதிரி இந்த 5 நிமிஷத்துல ஐக்கியப்படுத்துறது அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் வெளியாகக்கூடிய படமா இருக்கு, தீபாவளி டைம்ல ரஷ் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களும்
இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேயே கவனம் செலுத்தப்படுதா? நிச்சயம் அதுக்காக எஃபோர்ட் எடுக்கிறாங்க. பட் எல்லா எஃபோர்ட்டும் எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் ஆகுதுன்றது தெரியல. பட் எல்லாருக்குமே இந்த இது வந்துருச்சு. எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ வழக்கமான கதை சொல்கிறது வந்து இப்போ பத்தாது. நம்ம எல்லாத்துலேயும் பிகினிங் வந்து புதுசாக இருக்கணும், கண்டென்ட்டில் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏற்கனவே இப்போ வந்து போன வருஷம் வந்த படங்களே இந்த வருஷம் கிளீஷ் ஆகிடுறதுனால வந்து புதுசாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற, அப்புறம் வந்து புது ஐடியா, ஏதாவது ஒரு புது ஐடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நெசஸ்ட்லாம் இப்போ டிஸ்கஷனில் நார்மலாக புதுசாக வர்ற எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையுமே எல்லார்ட்டையுமே இருக்குது. அது வந்து அது இல்லைன்னு சொல்லுது. ஆனால் அது ஒர்க் பண்ணும்போது நம்ம நினைப்பு ஒர்க் பண்ணும்போது, ஆனால் சினிமா வரும்போது எவ்வளோ தூரத்துக்கு அது சரியாக வந்திருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதாவது அந்த கனெக்டை தான் கேட்குறேன். நீங்கள் இப்போ தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ நாள் தான் மார்க்கெட் அவைலபிளாக இருக்கும், அதுக்குள்ளே நம்ம வித்தாகணும்னா அப்போ ஸ்க்ரீன் பிளே இவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கணும், இது மாதிரி விஷயங்கள் இதனுடைய ஆரம்ப கட்டத்தில் பேசப்படுதான்னு கேட்குறேன். மார்க்கெட் இப்போ படம் ரிலீஸ் ஆகிறது எப்படி நம்ம டிஸ்கஷன் அப்போ எதுவுமே தெரியாது. அப்ப டிஸ்கஷன் இருக்கு. அது ஒரு தோராயமா நீங்க முடிவு பண்ணாலும் சில படங்களை உறுதிப்படுத்துவாங்க. இல்ல ரொம்ப கம்மி தான். ரொம்ப இது மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் ஒன்னா முன்னாடி பெரிய ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் இல்ல, அந்த ப்ரொடியூசர் நல்ல வெல் இப்போ தானு சார் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணா டேட் அனௌன்ஸ் பண்ணி சொல்றாங்க. அந்த மாதிரியான ரொம்ப கம்மியா வெரைட்டிஸ்ல ப்ரொடியூசர் மட்டும்தான் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க சொல்லுவாங்க, அப்படி சொன்ன மாதிரி நடக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். சார் இது சார் எல்லாத்தையும் மற்றபடி யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. என்ன நடக்குதுன்னு சினிமா ஆரம்பிக்கும் போது, அதுவும் கரெக்டாக இந்த ஃபினிஷிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் லெவலில் இருக்கும்போது என்ன கோஆர்டினேஷன் இருக்குல்ல, நிறைய ஆஃப்டர் ஆர்டிஸ்ட் டேட்ஸ் இருக்கு. மெயினாக வந்து அது ஒரு ஷூட்டிங் வந்து அவைலபிலிட்டி சில நேரத்தில் ஒரு ஷூட்டிங் சரியான ப்ராசஸ் நடந்ததுல 3-4 மாதம் தள்ளி போயிட்டு இருக்க படங்கள், டெவலப் ஆகிட்டு இருக்க படங்கள்லாம் இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. ஃபுல்லாக நிறைய தள்ளி போயிட்டு இருக்குது. இப்போ பர்டிகுலர் பாலா சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதெல்லாம் உண்மையே சொல்லவே முடியாது. அதெல்லாம் வந்து நீங்கள் அது எப்போ அது தானாக ப்ராசஸ் ஆகி எப்போ வெளியே வருதோ, அது அவங்களுடைய கிரியேட்டிவ் ஸ்டைல்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேரக்டருக்கு ஒரு கிரியேட்டிவ் ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைல் தான், அதுதான் வந்து தீர்மானிக்குமே எல்லாமே. வந்து அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய இப்போ ஹரிசார் படம் இப்போ எடுக்கிறாங்க. ஹரிசார் வந்து ப்ரொடக்ஷனில் அது கில்லி மாதிரி. ஆனால் சிங்கம் 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்பவே முடியாத அளவுக்கு வந்து அது டேஸ் வந்து இது போயிட்டு அந்த படத்தோடைய தகுதி அப்படி அந்த படத்தோடைய வந்து சிஜிங்கிறதே உங்களுக்கு டைம் எடுக்கிற ஒரு ப்ராசஸாக இருக்குது. அதை பற்றி டிசைட் பண்ண முடியாமல் இருக்குது. சரி, நம்ம முன்னாடி பேசுனதில் இன்னும் ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லணுன்னு இருந்தது. அதாவது வந்து இப்போ நீங்கள் கலைஞன் ரசிகன்னு ஒரு உறவு முறை இருக்கு இல்லையா, நீங்கள் அதை வந்து அது மாறி இருக்குங்கிறதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். கலைஞன் ரசிகன், நான் வந்து இந்த இவருக்கு ரசிகன் அப்படின்னு நினைக்கிறவனோட மனநிலை, அறிவு, அவன் எப்படி அவரோட ரசிகனாக இருக்கான், இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் கலந்து மாறி போயிருக்கு. இப்போது முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அரசியல்லே சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ காமராஜரோட போஸ்டர்ஸ்லாம் நான் சின்ன வயசில் பார்த்தபோது, காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் இருக்கும், ராஜாஜி மட்டும்தான் இருக்கும் போஸ்டரில். இப்போ இன்னைக்கு இருக்கிற எந்த தலைவர்களோட போஸ்டாவது வெறும் தலைவர் போஸ்ட் மட்டும் இருக்கான்னு சொல்லுங்கள். அந்த தலைவரை வரவேற்கிற ஒரு 22 பேர் ஃபோட்டோ இருக்குது. ஒவ்வொரு தொண்டனும் முக்கியமாயிட்டான். ஸோ தலைவர் தொண்டன் ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி மாறி இருக்கு. கலைஞன் ரசிகனோட அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பே மாறி போயிருக்கு இப்போ. ஸோ அதனால அவன் வந்து பைத்திய மாதிரி கொண்டாடுறது, நீங்கள் என்ன எடுத்தாலும் பார்க்கறது, நீங்கள் என்ன பண்ணாலும் ஒத்துக்கிறது, அந்த மேட்னஸ் வந்து நீங்கள் சும்மா ஒரு பால் அபிஷேகம் கட் அவுட்டில் மட்டுமே இருக்கீங்க. அது இருக்குது கொஞ்சம். இதெல்லாமும் நிறைய மாறுதல் அடைஞ்சிருக்கு. இது எல்லாமும் நம்ம நிச்சயமா வந்து இந்த மாதிரியான விஷயம் பண்ற ரசிகன் கூட பண்ணிட்டு வந்துட்டு கேள்வி கேட்பான். கண்டிப்பா கேட்பான். நீ கேள்வி கேட்கணும்னு சொல்ல முடியாது. சரி, அவனுக்கு அதே மீறி அந்த படங்கள் பிடிச்ச படமா தான் இருக்கணும். அதுக்கு நம்மளே முன்னாடியே வந்து பல உச்ச நட்சத்திரங்களோட படங்கள் வந்து ரொம்ப வசூலில் குறைஞ்சதை கூட நம்ம முன்னாடிலாம் பார்த்தோமே. அதுக்கான காரணம் என்னன்னா அந்த கேள்வி கேட்கறது தான். இந்த இவர் இப்படி பண்ணிட முடியுமானா என்ன வேணா பண்ணலாங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இவராகவே இருந்தா கூட இவர் எப்படி பறந்து அடிக்கலாம், இவர் எப்படி நடந்து அடிக்கலாம்லாம் கேட்டாங்க எல்லாரும். ஸோ கண்டிப்பா அந்த கேள்விகளுக்கு உட்பட்ட விஷயமா தான் அதெல்லாம் ஒரு ஆரோக்கியமா வந்து சினிமாவும் போயிட்டு இருக்கு, ரசிகர்களும் வளர்ந்துருக்கதை நம்ம வந்து பாசிட்டிவா பார்க்கணும். ரொம்ப நல்ல விஷயமா இன்னைக்கு சினிமால இருக்கிற ஒரே பிரச்சனை பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் சார் வந்து ஒரு நடிகன் குரல் பத்திரிகையில எழுதியிருக்காரு. 1974 எழுதின ஒரு ஆர்டிகல். இன்னைக்கு வரையும் நான் அது பெஞ்ச் மார்க்கை வச்சு நிறைய பேர் சொல்லுவேன், ஆனால் பயப்படுவாங்க. அவர் சொல்லியிருக்காரு, ஒரு காலகட்டத்தில் சார் சொன்ன பார்த்தீங்களா, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து ரசிகன் வந்து எவ்ரி 10 minutes ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்க்குறாங்க. எவ்ரி 10 minutes அதான் எழுதியிருக்காரு. அதனால வந்து என்னுடைய படங்கள்ல அப்பே சொன்னார் 74ல, இப்போ நான் சொல்றது 42 years முன்னாடி சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காரு. அவர் நிறைய எழுதுவார் ரசிகர், அதாவது நடிகர் குரல் பத்திரிகையில். அவர் தான் எடிட்டராக இருந்தார். அந்த பத்திரிகையில் ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. அந்த ஆர்டிகல் தொகுப்பு எங்கிட்ட இருக்கு. அதில் படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவருடைய ஜட்மெண்ட் பாருங்க. 42 வருஷம் முன்னாடி எழுதுறாரு, ஆடியன்ஸ் வந்து எவ்ரி 10 நிமிஷம் ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கிறார்கள், அதாவது ஹை பாயிண்ட். ஸோ நீங்க வந்து ஒரு 120 நிமிஷம் 140 நிமிஷம் படம்னா ஒரு 14 பீக் வேணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு சமீபத்தில் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது உதாரணம் சொன்னேன். ஆண்டவன் கட்டளை என்ற படத்தில் பார்த்தீங்கன்னா சார் சொன்னா பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் 2வது நிமிஷமே கதை உள்ளே போயிடும் படம்.
ஃபர்ஸ்ட் சீன்லேயே கதை உள்ள போயிடும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு மணிகண்டன். அவர் வந்து நல்ல பிரமாதமா எப்படி பண்ணியிருப்பாருன்னா 2வது நிமிஷத்துல கதை சொல்லிடுவார், இதான் கதை, இதை நோக்கி போறாங்க அப்படின்னு வரும்போது அந்த படம் கண்டிப்பா வெற்றி. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு ஐக்கியம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அது உள்ள வந்துருவாங்க ஆடியன்ஸ். சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து அஜயன் பாலா சார் சொன்ன மாதிரி வந்து ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஒரு நல்ல விஷயம் தான், நீங்க கண்டினியூ பண்ணி பேசுங்க. நான் நடுவில் ஒரு பாயிண்ட் மறந்துட்டு சொல்றேன். மணிரத்னம் சார் நான் பேசும்போதெல்லாம் என்னோட 2 படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட நீங்கள் எந்த படம் வேணால் பார்க்கலாம், அவர் என்கிட்ட கதை எழுதுகிற முறையை பற்றி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு சீன் வரலன்னா படமே எழுத மாட்டார். ஃபஸ்ட்டு சீன்ங்கிறது தான் கதையே இல்லை. வேணே அக்னி நட்சத்திரம் என்ன ஃபர்ஸ்ட் சீன் யோசிச்சு பாருங்க, நேர சட்டையை கார்த்திக் சட்டையை பிடிக்கிறது அதான் கதையே. எவ்ரி ஃபிலிம் நீங்க மௌனராகம் பாருங்க, முதல் சீன்ல இருக்கும் மணி சாரோட படங்கள். அதே மாதிரி இப்ப நீங்க ஆசை எடுத்தீங்கன்னா முதல் சீன்ல படம் இருக்கும் நிறைய அந்த காலத்துல இருந்து. அது ஏன்னா முதல் சீன்ல கதை சொல்றதுங்கிறது வந்து ஆண்டாண்டு காலமா இருந்தது தான். இப்ப நடுவுல கொஞ்சம் அது ரொம்ப கலைஞ்சு போயிருந்தது. இப்ப திருப்பியும் அந்த ஆரம்பம் முக்கியங்கிறதெல்லாம் நம்ம மறுபடியும் பேசுற ஒரு இல்ல. பட் என்னன்னா சமீபத்துல சில படங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் வரைக்கும் கதையே வராது. அதான் இப்போ ஆடியன்ஸ் 30-40 மினிட்ஸ் கதை வரல வச்சுங்களேன், அவங்க பயங்கரமா போரா போயிட்டு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தேவை வந்து ஆடியன்ஸ்க்கு இமீடியட்டா கதை சொல்லு, அந்த கதையில பிரமாதமா புதுசா ஒன்று சொல்லு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அஜயன் சார் சொல்ற மாதிரி டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்றது காரணம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் உண்மையிலே பாத்தீங்கன்னா ஏவிஎம் பேனர் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, எம்ஜிஆர் அந்த மாதிரி பண்ண முடியாது. எம்ஜிஆர் கிட்டே சொன்னாங்க அன்பேவா இந்த மாதிரி வரணும், தீபாவளிக்கு வரணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி அந்த டேட் அவர் பல்க் டேட் வாங்கி அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. அவங்க எப்பவுமே அப்படிதான் பண்ணாங்க. எப்போ அவங்களால அது மாதிரி பண்ண முடியலையோ படங்கள் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா எந்த படம் டேட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 4 மாசம் முன்னாடி டேட் அனௌன்ஸ் பண்ணி ப்ராப்பரா வருதோ அந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். நான் இப்போ சமீபத்தை உதாரணம் சொல்லணும்னா சேதுபதினு ஒரு படம், அவங்க கிளியரா டேட் பிளான் பண்ணி 6 மாசத்துல படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணி படம் வெற்றி அடைஞ்சது. ரெமோன்ற படமும் அக்டோபர் 7 வரும்னு சொன்னாங்க, வந்துருச்சு படம் வெற்றி. இதே மாதிரி தான் டிசம்பர் 16 வந்து சிங்கம் 3 வரும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் வச்சுட்டு ரொம்ப ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீம். கண்டிப்பா அந்த படம் வெற்றி எடுத்துக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும். என் படம் வந்து டிசம்பர் 16 வருது, இல்ல பொங்கலுக்கு வருது. நம்ம பாக்குற எல்லா விளம்பரங்களும் அப்படிதானே, பாலிவுட்லயோ ஹாலிவுட்லயோ பாத்தீங்கன்னா டிசம்பர் ஃபார் தி சம்மர், டிசம்பர் அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாதானே டெஃபினட்டா அதுக்கான ப்ரிப்பரேஷன் வரும். இப்ப தீபாவளிக்கு ரசிகர்கள் அப்படி இருந்து தயார்படுத்த வேண்டியது இருக்கு. ஆமா, அப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டெய்லி பேசிஸ்ல ஒர்க் பண்ணும். இப்போ வந்து இப்போ வந்து இது ஒரு பொருள், ஓகேங்களா? நீங்க என்னதான் கலைப்படைப்பா இருந்தாலும் இது வியாபாரம். ஏன்னா பல கோடிகள்ல நீங்க வந்து ஒரு படம் தயாரிக்கும் போது இதை ஒரு வியாபார பொருளை தான் ஒரு தயாரிப்பாளரும் நீங்க கதை படிச்சு முடிக்கிற வரையும் தான் கலை. அதை தயாரிப்பாளர் பொறுத்தவரையும் இல்ல அதை தயாரிக்கிற எல்லா டீம்ஸ் பொறுத்தவரையும். இயக்குனருக்கு படம் முடிஞ்சு எடிட்டிங் முடிஞ்சு டப்பிங் முடிஞ்சு எல்லாம் முடிவு கலை தான். ஆனா தயாரிப்பாளருக்கு அது ஒரு வியாபார பொருள். ஏன்னா கலை அங்கே முடிஞ்சிருச்சு. எப்போ ஃபர்ஸ்ட் காப்பி அப்ரூவல் பண்ணிட்டோமோ சரி இவ்வளவு பட்ஜெட்ல பண்ண போறோம் போது அங்கே வந்து கலை அவரோட முடிச்சுக்கணும். அவருடைய எண்ணமெல்லாம் இப்ப இதை எப்படி நான் மார்க்கெட் பண்ண போறேன், ஏன்னா நான் இவ்வளவு பட்ஜெட் நான் போட்டுட்டேன். வசந்த் சார் ஒத்து போறான்னு இல்ல அவரை பொறுத்தவரை அப்புறம் விவாத மேடை இது அந்த கலைன்றது அங்க ஸ்டாப் பண்ணிடணும். ப்ரொடியூசர் எங்கெங்கெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் கலையில இன்வால்வ் ஆகிறாரோ அங்கே அந்த படம் காலி. எங்க கலை நீங்க ஸ்டாப் பண்ணனா இயக்குனர் கலையில தான் இருக்கணும் கண்டிப்பா கடைசி வரையும். அவர் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சா பிரச்சனை ஆயிடும். ஆனா ஒரு தயாரிப்பாளர் வந்து நீங்க பொருள் வியாபார பொருள் இதை நான் கண்டிப்பா மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும், மக்கள் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும், அந்த நான் போட்ட பணத்தை அட்லீஸ்ட் போட்ட பணத்தை அதை எடுக்கணும்னு வரும்போது பிளான் பண்ணி எடுக்கணும். ஒரு நாளும் சொல்லுவாங்கல்ல, நான் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்ட் நானே கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்ற மாதிரி நீங்க அது மாதிரி பண்ணி ஆகணும். அதை அதாவது ஒரு நிமிஷமா என்ன பண்ணணும், இன்னைக்கு நான் என்ன பரபரப்பு கிரியேட் பண்ணணும். இப்போ எதுக்கு இத்தனை இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஒரு 4 பேர் வெளியிடுவாங்க, அப்புறம் வந்து ஒரு டீசர் ஒரு 3 பேர் வெளியிடுவாங்க. இப்போ வந்து எதுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்க? எதுக்கு இத்தனை வந்து போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு ஒரு தயாரிப்பாளர்? ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு ரீ ரிலீஸ்லயே ஆடியன்ஸ் தக்க வைக்க வேண்டியது இருக்கு. இல்ல ஆடியன்ஸ் இல்ல இவ்ளோ கிளட்டர் பண்ண வேண்டியது இல்ல, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி பாக்குறேன். இப்போ தனஞ்சயன் சொல்றது எப்படி கரெக்ட்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, சரி ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் இவ்வளவு கோடி இன்வெஸ்ட் ஆயிருக்குன்னா அந்த கோடியை திருப்பி கொண்டு வர்றது வந்து இயக்குனருக்கு வந்து படைக்கிற விஷயங்கள் தான் வந்து கலையா இருக்க முடியுமே தவிர அந்த கலையை வந்து நானே வச்சுக்க போறது இல்ல. இது தனிப்பட்ட ஒரு கதை எழுதலையா, ஸ்கிரீன் பிளேல சினிமால நம்ம எடுக்கிறோம். சினிமான்னு எடுக்கிற போது அதுக்கான பொறுப்புகளோட எல்லாருமே தான். அந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசர் எப்ப வரணும், இந்த மாதிரி ஒரு டீசருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்னு ஒன்று ஆரம்பிச்சு அப்புறம் டீசர் வந்து அப்புறம் ட்ரெய்லர் போய் எல்லாம் கொண்டதெல்லாம் இயக்குனர்களும் இணைந்து செஞ்ச ஒரு விஷயம் தான். சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல, அவர் வந்து அது போய் ஃபர்ஸ்ட் லுக் போய் ஒரு நடிகர் வச்சு ரிலீஸ் பண்ணாரு. அந்த டைரக்டர் கால் பண்ணி சார் என்னங்க இது படமே ஆரம்பிக்கல, ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் லுக் போட்டீங்களா சார், அதுக்கான வியாபாரம் முதலே ஆரம்பிக்கணும், அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் லுக் ஒரு பெரிய நடிகரோட ஆரம்பிச்சிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் ஓகே, டைட்டில் எல்லாம் ஓகே, பட் ஃபர்ஸ்ட் படத்தை ஆரம்பிக்க இல்லைன்னா அவர் அவ்வளவு அட்வான்ஸா இருக்காரு. நம்ம பேசலாம் அவருடைய. ராஜன், பல ரசிகர்களை தொடர்போடு வைத்துக் கொள்வதற்கு இந்த ப்ரீ ரிலீஸ் விஷயங்களை போன ரவுண்ட்ல பேசணும். மறுபடியும் ஸ்கிரிப்டுக்குள்ள வரும்போது அந்த தொடர்பை பலப்படுத்துவதற்கு உங்களை போன்ற ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் என்ன மாதிரியான மாற்றங்களை உங்களுக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கீங்க?
பொதுவாக நல்ல இப்போ நம்ம பேசுனதுல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டேன். என்னன்னா வந்து மாசா என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் தான் வந்து நிறைய எப்பவுமே லூஸாக இருக்கணும், ரொம்ப காமெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லல. இன்னொரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க நிறைய டெவலப் ஆயிருக்காங்க. அவங்க வந்து ஒரு நல்ல கதை சீரியஸாக, நீங்கள் இந்த என்டர்டைன்மெண்ட்லாம் எதுவுமே இல்லாமல் சீரியஸான கதை சொன்னால் அவங்க பார்க்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு ப்ரொடியூசர்ஸோ இது வந்து இப்போ இண்டஸ்ட்ரி அதுக்கு தயாராகல. ஆக்சுவலி அடுத்த கட்டம் இப்போ டெவலப் ஆக போகிறது அதுதான். ஏன்னா அது ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் ஸ்ட்ராங்காக கண்டென்ட்டாக ஒரு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நல்ல கண்டென்ட், ரியலிஸ்டிக் அப்ரோச், வழக்கமான சினிமாட்டிக் அப்ரோச் இல்லை. நீங்கள் சினிமாட்டிக் அப்ரோச் தான் ரியலிஸ்டிக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இப்போ பெரிய ஸ்டார் நடிக்கும்போது நீங்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணுறது. நீங்கள் புது முகங்களை போட்டு நீங்கள் ரியலிஸ்டிக்காக நீங்கள் கண்டென்ட் வைஸ் இப்போ ஜோக்கர் இந்த மாதிரி படங்களை வரிசை ஆண்டான் கட்டளை இப்போ இந்த மாதிரிலாம் இந்த டைப் தான் இந்த மாதிரி படங்களுக்கு இப்போ வைடாக வந்து நீங்கள் சீரியஸ் அப்ரோச்சுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் இப்போ நல்ல டேஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து அடுத்த சீரியஸான கண்டென்ட் உள்ள படங்களுக்கும் ரிலீஸ் ஆகிற காலகட்டத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்போ இது வந்து தீபாவளி நேரத்தில் இது ஃபெஸ்டிவல் மைண்டுன்னு ஒன்று இருக்கு, கொண்டாட்ட மைண்ட். இப்போ பொங்கல், தீபாவளி இது மாதிரிலாம் வந்து அவங்க வந்து அதோட ரிலேட் பண்ணிக்குவாங்க. அந்த சமயத்தில் இந்த படத்தை பார்க்க விரும்ப மாட்டாங்க. அது வந்து உண்மை. அவங்க வந்து தே வாண்ட் டு என்ஜாய், கிளாப்ஸ் பண்ணி அந்த வீட்டில் சாப்பிட்ட டிஃபன், இட்லி, அதோட சுட்ட இது வெடி, கொளுத்தின வெடி, இதனுடைய கண்டினியூஸாக வந்து தியேட்டரில் எதிர்பார்க்குறாங்க. அந்த சேம் என்டர்டைன்மெண்ட் அங்கே வந்து அது இல்லைன்றப்போ அது வந்து கண்டிப்பாக அது ஃபெஸ்டிவல் படம் சினிமா வந்து அவங்களுக்கு கொண்டாட்டம் தான். அதாவது எப்போன்னு ஃபெஸ்டிவல் டைம் வெளியாகிற காலகட்டத்துக்கும் கருப்பொருள் அந்த திரைக்கதைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்னு சொல்றேன். திரைக்கதைன்னு சொல்ல முடியாது, அது வந்து சினிமா தான். நீங்க நல்ல திரைக்கதை சினிமாவை நீங்க கொண்டு போது நீங்க வந்து என்டர்டைன்மெண்ட்டாக நீங்க கொண்டு வர முடியும். நீங்க வந்து அதுதான் இருக்குது. அது கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. அது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. திரு, நீங்க இதை உடன்படுறீங்களா? இந்த வெளியாக காலகட்டத்துக்கும் திரைக்கதைக்கும் டெஃபினட்டாக இருக்குது. இது வந்து சீரியஸான படமா காமெடி படமாங்கிறதுக்காக மட்டுமே இல்லை. இப்போ ஒரு படம் எதோட கூட வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம ஊரில் எப்போ பாரு என்ன பண்ணுவாங்கன்னா, கிரிக்கெட்டையும் டென்னிஸையும் கம்பேர் பண்ண முடியுமா? நீங்கள் கிரிக்கெட் வேறு, அதில் விளையாடுற ஆட்களே ஜாஸ்தி, இது வேறு. கிரிக்கெட், டென்னிஸ் அதோட ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸே வேறு. நம்ம ஊரில் வந்து ஒரு நாள் ரிலீஸ் ஆகிறதுங்கிறதுனாலே 2 படத்தை ஒன்றா கம்பேர் பண்ணிடுவீங்க. அப்புறம் அதை விட இது நல்லா இருக்குது. நம்ம ஊரில் வந்து ஒன்றை பாராட்டுறதே இன்னொன்றை தாழ்த்தாமல் நம்மளுக்கு பாராட்ட தெரியாது. அது நம்மளோட ஹியூமன் டிசைன், அது நம்மளோட நேச்சர். அது எதையுமே ஒருத்தரை பாராட்டினா நேரம் நீங்கள் நல்ல சட்டை போட்டுறீங்க, நல்ல தனஞ்சயன் சட்டையை விட உங்கள் சட்டை நல்லா இருக்குன்னு சொல்லியே பழக்கம் நமக்கு. ஸோ அதனால் கூட ரிலீஸ் ஆகிறதுங்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு போட்டியை உருவாக்கிடுறது இல்லை. ஃபார் சிம்பிள் ரீசன், நோ ரீசன். நீங்கள் வந்து எத்தனையோ அந்த காலத்துலேருந்து ரிலீஸ் ஆன படங்களை பாருங்களேன். தளபதியும் குணாவும் ஒன்றா வந்ததுன்னா எந்த படம் நல்லா இருக்குன்னு அந்த 2 படங்களை வச்சு கம்பேரிசன் பண்ணுறோம். 2 வேறு வேற சம்மந்தமே இல்லை. 2ஓட டேரக்டர் வேற, 2ஓட அவங்க நினச்சி எடுக்க ஆரம்பித்த டைம் வேற. ஒரே ரீசன், 2ம் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. இதை வச்சு நீங்க எப்படி இந்த படத்தை அந்த படத்தை கம்பேர் பண்ண முடியும்? அதனாலதான் நீங்க பல சமயம் ரிலீஸ் ஆகிற போது அந்த படம் பெற பாராட்டை விட அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் வந்து காலத்தை வென்று அந்த படம் நிற்கும். அதனாலதான் நீங்க இன்னைக்கும் அந்த படத்தை பத்தி பேசுவீங்க. இப்போ எனக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கு எனக்கு லைஃப்ல. டைரக்டருக்கு எங்க பாலச்சந்திர சாருக்கு நிறைய நடந்திருக்கு. என்னது அகட டைம் எடுக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் நாங்கள் காலத்துக்கு முன்னாடி போயெல்லாம் யாரும் எந்த படமும் எடுத்துல. இந்த காலகட்டத்தில் கூட வந்த ரிலீஸ்னாலேயோ வேற கம்பேரிசன்ஸ்னாலேயோ நீங்கள் ஒரு படத்தை வந்து அடித்து ஒழிச்சிருவீங்க. அப்புறமா டிவியில் பார்க்கும்போது நிதானமாக பார்ப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸே வேற. ஃப்ரீயாக அதை பார்க்குற போது இது நல்லா இருக்கு, இதே நல்லா இல்லை, நீங்கள் நம்ப மாட்டேங்க. எனக்கு ஏனி ரொம்ப இருக்கேன்னு ஒரு படம். இந்த படத்துக்கு எனக்கு ஏவிஎம் சரவணன் சார் வந்து டிவியில் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ரொம்ப நல்லா இருக்கேன் வசந்த், இந்த படம் இது பெருசாக போயிருக்கணுமே, ஏன் அவ்வளோ பெருசாக போகல அப்படின்னு கேட்டார். யார் கேட்குறா? ஏவிஎம் சரவணன் சார் கேட்குறாரு. எனக்கு என்ன சொல்கிறது, ரிலீஸ் டைமை தவிர. அப்போ எப்படி ரிலீஸ் டைம்ங்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ரிலீஸ் டைம்னா தீபாவளி பொங்கல்னு மட்டுமே நான் சொல்லலை. கூட வர்ற படங்கள், முன்னாடி ஒரு படம் பெருசா சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்குன்னா அந்த டைம்ல வேற எதையுமே பார்க்குற மனநிலையில மக்கள் இருக்க மாட்டாங்க. சினிமாவுக்கு வெளியில ஒரு திரைக்கதை இருக்கு, என்டர்டெயின்மெண்ட் கூட்டம். ரொம்ப பேய் படங்கள் சீசன்ல திடீர்னு நீங்க போய் மோத முடியாது அதோட ஒரு விஷயத்தை. அது ரொம்ப மக்களோட மனநிலை அப்படி இருக்கு. அந்த 6 மாசமா தமிழ் சினிமாவை பேய் தான் பிடிச்சி. சாவடி படத்துல பாத்தீங்கன்னா ரிதம் அந்த மாதிரி ஒரு படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டிய ஒரு படம். அது அந்த படம் அந்த அவ்வளவு பெருசா வெற்றி அடைய போது நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா அந்த படத்து ஒரு கிளாசிக் படம், அது கிளாசிக் லவ் ஸ்டோரி. இன்னைக்கு வந்து ஒருவேளை இந்த மல்டிபிளெக்ஸ் ஜானர்ல அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அதிகமா தொலைக்காட்சிகள்ல பார்த்து பாராட்டப்பட்ட படம். அதாவது ரிலீஸ் போது எல்லாரும் எங்க போயிருந்தாங்க. அதாவது எப்படின்னா அந்த கிளாசிக் ஒரு பாட்டுக்காகவே அது வந்து இல்ல அந்த எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாங்கன்னா இவரும் வைரமுத்து சாரும் ஏஆர்மான சேர்ந்து செட்டு பாத்தீங்கன்னா அந்த 5 ஐம்பொதுங்களை வச்சுட்டு அவங்க வந்து பாட்டு பண்ணிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சோ என்ன காரணம்னா அந்த ஒரு காலகட்டம் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து தீபாவளி அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். தீபாவளி மட்டும் இல்ல, பொங்கல் வரும்போது இது கொண்டாட்டமான ஒரு நேரம்.
இந்த கொண்டாட்டமான நேரத்தில் நீங்க சீரியஸான படம் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த சீரியஸா இன்டென்ஸா உட்காந்து பார்க்க மனசு இல்ல. எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இன்னைக்கு காலங்காத்தால பட்டாசு வெடிச்சு கொண்டாடி ஓகே இது என்வாயர்மெண்ட் பொல்யூஷன் இதெல்லாம் விடுப்பா நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் காலங்காத்தால நல்லா வெட்டிட்டு வந்துட்டு நம்ம படம் பார்க்க வரும்போது நீங்க துக்ககரமான படமோ கொலைகளோ இல்ல நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்களோ கண்டிப்பா அந்த படம் மக்களுக்கு ஏதோ வெட்டிட்டு இருந்தீங்க அது வெட்டிட்டு தான் நிறைய சரி ஏதோ ஒன்று வெட்டுறது. சோ ஏதோ வெட்டி சாப்பிட்டு வந்தாச்சு. நீங்க வந்து அவர் சொன்ன இட்லி வெட்டுறாங்களோ இல்ல ஏதோ வெட்டுறாங்க. எது சொல்ல வரேன்னா கொண்டாட்டமான நேரம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண ஷெட்யூல் பண்ணும்போது ஒரு ஷெட்யூல் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம படம் கொண்டாட்டமான படமா இல்லையா. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல்னா கொண்டாட்டம் வரும்போது நம்ம படமும் கொண்டாட்டமா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த படம் மக்கள் மத்தியில பிடிக்கும். நீங்க கொண்டாட்டம் இல்லாத படம் கொடுக்கும்போது கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க. நான் நிறைய விஷயங்கள் பேசுறதுனால நேரம் ரொம்ப குறைவா இருக்கனால விவாதத்தை நிறைவு செய்யறேன். விவாதத்தில் கலந்துட்டு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு நாட்டுல